அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR AIS அகாடமி. நம்ம அகாடமில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 25 மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஜியாலஜி சப்பார்டினேட் சர்வீஸ் சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட 25 மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ் தான் அதுக்கான சொல்யூஷனை இப்போ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ A and B கேன் டூ a piece of work in 12 days சரிங்களா? ஸோ அப்போ 12 டேஸ்னா A plus B அவங்களோட ஒன் டே ஒர்க் என்ன 1/12 சரிங்களா? அடுத்தது B and C அப்போ B plus C அவங்களோட ஒன் டே ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ ஒன் டே ஒர்க் வந்து 1/15. அடுத்தது A and C சரிங்களா? ஸோ A plus C இவங்களோட ஒன் டே ஒர்க் 1/20 சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்கறாங்கன்னா இப்போ B என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து B மட்டும்தான் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணலாம் சரிங்களா? ஸோ ஆட் பண்ணா நமக்கு 2A plus 2B plus 2C கிடைக்கும். ஏன்னா ஸோ இங்க ஒரு A இங்க ஒரு A இங்க ஒரு B இங்க ஒரு B இங்க ஒரு C இங்க ஒரு C ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ என்னன்னா 1/12 plus 1/15 plus 1/20 சரிங்களா? ஸோ இதுல இருந்து 2 காமனா எடுத்துட்டோம்னா 2 times of A plus B plus C equal to ஸோ 12, 15 and 20 இதோட LCM வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்க. ஸோ 5 ப்ளஸ் இங்கே 4 ப்ளஸ் 3ன்னு வரும் சரிங்களா? ஸோ அப்போ 2 times of A plus B plus C equal to ஸோ 5 + 4 9 அப்போ 12/16 வரும். இதை கேன்சல் பண்ணால் 5ன்னு கிடைக்கும். அப்போ A plus B plus C மட்டும் தேவைன்னா இந்த 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது டிவைடில் மாறும். ஸோ 1/10. அப்போ ABC இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா 10 டேஸில் முடிப்பாங்க. ஆனால் நமக்கு தேவை என்னன்னா B மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு தான் தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா A plus C யோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு B மட்டும் தனியாக கிடைச்சிடும் சரிங்களா? ஸோ A plus C னா 1/20யா? ஸோ அப்போ 1/20 plus B equal to 1/10. இப்போ B மட்டும் தேவை அப்படின்னா 1/10 minus 1/20. ஸோ LCM என்ன வரும் 20 வரும். ஸோ 2 minus 1. ஸோ அப்போ B equal to 1/20 கிடைக்கும். அப்போ B யோட ஒன் டே ஒர்க் 1/20. அப்போ அந்த ஒர்க்கை அவர் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்னா 20 days ஆகும். ஆப்ஷன் டி சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 177 சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் 4/9 ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமமெனில் ஆண்டு வட்டி வீதம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 1 rupeesன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா? அப்போ ஒரு தொகையின் தனி வட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் இருக்கும்? இந்த பிரின்சிபலை போல 4/9 டைம்ஸ். அப்போ 1 × 4/9 பண்ணோம்னா நமக்கு 4/9 தான் கிடைக்கும் ஓகேவா? அதுக்கு அடுத்தது காலமும் வட்டியும் சமம் ஓகேங்களா? தி நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ரேட் ஆஃப் பர்சன். அப்போ R ஈக்குவல் டு N சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா R தான் கேட்குறாங்க. ஆண்டு வட்டி வீதம் யாது? ஸோ ஃபார்முலா என்ன? I ஈக்குவல் டு PNR/100 சரிங்களா? ஸோ ஐயோட வேல்யூ என்னன்னா 4/9. பிரின்சிபல் வேல்யூ 1 நம்ம அசியூம் பண்ணிடுது. ஸோ n வேல்யூ நம்ம ஆர்னே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா R ஈக்குவல் டு N. ஸோ ஆரே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஸோ இன்னொரு R இங்கே இருக்கு டிவைடட் பை 100 சரிங்களா? ஸோ 4/9 இன்டூ இந்த 100 இந்த சைடு இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஸோ 100 ஈக்குவல் டு R × R வந்து R² சரிங்களா? ஸோ இப்போ ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டாக மாறும். ஸோ இருக்கிற நம்பர்ஸ்க்குலாம் ரூட் எடுத்தோம்னா 2/3 × 10 ஈக்குவல் டு ஆர்னு மாறிடும் சரிங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 20 டிவைடட் பை 3. அப்போ R ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 3 சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அப்போ இதே நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 20ல எத்தனை 3 இருக்குன்னா 6 டைம்ஸ் இருக்கும். ரிமைண்டர் ஒரு 2 இருக்கும். ஸோ டிவைடட் பை ஒரு 3%. அப்போ 6 2/3%. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 178 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சரிங்களா? ஸோ இந்த 4 நம்பரும் சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா? அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன சரிங்களா? ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த நம்பரும் ஒரு ப்ரொபோர்ஷன், இந்த 5ம் 20ம் ஒரு ப்ரொபோர்ஷன் ஓகேங்களா? அப்போ 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 20 வருதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் கொஸ்டின்ல. ஸோ 5 கூட 4 மல்டிப்ளை பண்ணா தான் 20 வரும். அப்போ அதே மாதிரி இந்த 2 கூடயும் 4 மல்டிப்ளை பண்ணுங்க 8 வருதா? அதுதான் ஆன்சர் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க சிம்பிளா போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா
2:5 ப்ரொபோர்ஷனுங்கிறதுனால இந்த ப்ரொபோர்ஷன் சிம்பிள் x:20. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ப்ரொசீஜராக போடணும். அப்போ ரேஷியோனா 2/5. இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் தான் அது ஈக்குவல்னு அர்த்தம். x/20 நமக்கு x தான் தேவையா. அப்போ 20 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போங்க. ஸோ 2 × 20 / 5 = x. ஸோ 5 × 20 சொன்னீங்கன்னா 4, 2 × 4 8. அப்போ x = 8 கிடைக்கும். ஸோ இப்படியும் போடுங்க, இல்லை இந்த மாதிரி மைண்ட்லையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் போடுறதுனாலும் போடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 179. ஓகேங்களா. ஸோ a = 2/65. அப்போ b = 2/64 + 2/62 அந்த மாதிரி 2/0 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 2/65ன்னு இருக்குல்ல, நம்ம சின்ன வேல்யூவே வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு a = 2/3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 2/3யோட வேல்யூ என்ன 8. அப்போ b = ஸோ இதே மாதிரி இங்கே 65 இருக்கு, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி 64ல் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இங்கே 2/2ன்னு ஸ்டார்ட் பண்ணலாம், 1 மைனஸ் பண்ணி ப்ளஸ் 2/1 ப்ளஸ் 2/0. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும் 2/4னா 2/2னா 4 ப்ளஸ் ஒரு 2 2/0 பவரில் 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. சரிங்களா. எனிதிங் பவர் 0 1. ஸோ 4 + 2 + 1ஓட வேல்யூ 7. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏவோட வேல்யூவை 2/3ன்னு அசூம் பண்ணிங்கன்னா பியோட வேல்யூவை அதுலேருந்து பவரில் 1 மைனஸ் பண்ணி 0 வர வரைக்கும் பவர் எழுதணும். ஓகேங்களா. ஸோ எடுத்து ஆட் பண்ணி பாருங்க, இங்கே 8 கிடைக்குது, இங்கே 7 கிடைக்குது. அப்படின்னா ஏவோட வேல்யூ பியை விட 1 அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஏவானது பியை விட 1 அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன நம்பரை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 180 பாருங்க. ஒரு சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன? எத்தனைனா 1 to 96. இதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க, இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 181. ஓகேங்களா. If 48 men working 7 hours a day can do a work in 24 days, then how many days will 28 men working 8 hours a day can complete the same work? ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த MDH ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும். ஸோ அது எப்படி எழுதுவோம்னா MDH / W = MDH / W. ஸோ இதெல்லாம் 2. ஓகேங்களா. ஸோ இப்போ M1 என்னன்னா, அதாவது இந்த கமா போட்டிருக்கோம், அந்த எனில்ன்ற வார்த்தை இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு அடுத்து இருக்கிறது அடுத்த ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது M1 என்னன்னா 48 men. ஸோ M1ல மென்னும் வரலாம், உமனுமா இருக்கலாம், இல்லை மிஷின்ஸ், அனிமல்ஸ், இதெல்லாம் எது சொன்னாலும் அதெல்லாம் M தான். ஓகேங்களா. ஸோ அப்போ 48 இன்டூ அடுத்த டேஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, 24 days. 24 நாட்கள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்களா. ஸோ அப்போ 24, அதுதான் D1. ஓகேங்களா. அதுதான் டேஸ். ஹச்னா ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க 7 hours. ஸோ 7. ஒர்க்கு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, ஒர்க்குக்கு அந்த நம்பரும் கொடுக்கல, அதனால அதை அப்படியே விட்டுருங்க. ஈக்குவல் டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போங்க, 28 ஆண்கள். சரிங்களா. அப்போ 28 men, அதுதான் M2 இன்டூ அதே வேலை. சரிங்களா. ஸோ 4 ஒன்றுக்கு 8 மணி நேரம். ஸோ H2ஓட வேல்யூ 8 இன்டூ D2 வேல்யூ தான் கேட்குறாங்க. சரிங்களா. எவ்வளோ நாளில் ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ 28 × 8 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ D2 = 48 24 × 7 / 28 × 8. சரிங்களா. ஸோ 8 48 அடிச்சோம்னா 6 டைம்ஸ் வரும். 7 இதையும் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸு. ஸோ 4 × 24 கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ். அப்போ ரிமைனிங் இருக்குது 6 × 6. அப்போ D2 = 36. அப்போ 36 நாளில் இவங்க அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 182. ஸோ இங்கே பாருங்க, ஒரு டேட்டாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 இஃப் ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளைடு பை 5. ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3. இப்போ நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னா, ஸோ ஒவ்வொரு டேட்டாவையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 3 × 5 = 15. ஓகேங்களா. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, விளக்க வர்க்க சராசரி வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா சிக்மான்னு சொல்லுவாங்க, சிக்மா = 15. அடுத்தது வேரியன்ஸ் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர். ஸோ வேரியன்ஸ் = சிக்மா ஸ்கொயர். அப்போ 15 ஸ்கொயரோட வேல்யூ 225. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 183 வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனிமல்ஸ் அப்படிங்கிறத SLAMINA எழுதியிருக்காங்க, அதான் ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. ரிவர்ஸ்ல படிச்சு பாருங்க, அனிமல்ஸ்னு இருக்கும். அப்போ அதே மாதிரி ஆன்லைனையும் நீங்க ரிவர்ஸ்ல எழுதுங்க, ஆப்ஷன் ஏ ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இதுவும் வந்து MDH மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர். அப்போ எம்னா என்ன 5,
D1 என்னன்னா 5 டேஸ், 5 வேலைகள் அப்படின்னா அது ஒர்க். ஸோ டிவைடட் பை 5. ஸோ ஹச் கொடுக்கல, அதனால அதை விட்டுருங்க. ஈக்குவல் டு எனில் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் 50 நபர்கள். ஸோ M2 ஓட வேல்யூ 50. 50 வேலை அப்படின்னா ஸோ W2 50 வேலை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள், D2 தான் கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது MDH டிவைடட் பை Wன்னு சொல்றோம்ல, ஸோ அந்த டிவைட்ல இருக்கிற W தான் ஒர்க்கு. ஸோ இதுதான் இது 5 ஜாப்னு சொல்றாங்கல்ல, அதுதான் ஒர்க்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ D2 தேவைன்னா இந்த 50 15 கேன்சல் ஆகிடும், ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது D2 ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ 5 டேஸில் முடிப்பாங்க. சரிங்களா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 185. ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. இதுவும் வந்து MDH தான். ஓகேங்களா, ஸோ தயாரிக்கிறது இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ எம்மோட வேல்யூ என்ன? ஸோ எம்ல வந்து மென், உமன், மிஷின்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து எம்ல போடணும்னு சொன்னோம். அப்போ இங்க 36 மிஷின்ஸ் இருக்கா, இயந்திரங்கள். அப்போ அது M1. அப்போ 36 இன்டூ 12 நாட்கள். D1ஓட வேல்யூ 12. 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. அப்போ இதுதான் ஒர்க்கு. சரிங்களா, ஸோ அப்போ 7000 ஈக்குவல் டு 24 மிஷின்ஸை பயன்படுத்தி, அது M2, 18 நாட்களில் D2 எவ்வளவு மிஷின்ஸோ எவ்வளவு சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம், அது W2. ஸோ இந்த W2 தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா, ஸோ நமக்கு தேவை W2, அதை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துட்டு ரிமைனிங்லாம் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ W2 is equal to 24 into 18 into 7000 divided by 36 into 12. ஓகேங்களா, ஸோ இப்போ 18ஐயும் 36ஐயும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, 12ஐயும் 24ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ், இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 7000 தான். அப்போ அதே 7000 தான் இந்த 24 மிஷின்ஸ் வந்து 18 நாளில் தயாரிக்கும். சேம் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 186 பாருங்க. A cubical tank can hold 64,000 liters of water. Find the length of its side in meters. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து 64,000 லிட்டரை வந்து கொள்ளளவு கொண்டு இருக்கு அப்படின்னா அதோட ஒரு பக்கத்தோட நீளம் கேட்குறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஈக்குவல் டு இதோட இந்த டேங்கோட கொள்ளளவு 64,000 லிட்டர் டிவைடட் பை 1000. சரிங்களா, ஸோ எப்பயுமே எழுதிக்கோங்க. ஸோ அதனுடைய கொள்ளளவு டிவைடட் பை 1000. சரிங்களா, அதுதான் வந்து அதோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது லிட்டர்ஸ்ல, முக்கியமானது இங்கே லிட்டர்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ வால்யூம் ஈக்குவல் டு 64 மீட்டர் கியூப். ஓகேங்களா, ஸோ வால்யூம்கான ஃபார்முலா A கியூப். A கியூப் ஈக்குவல் டு 64னா அப்போ A ஈக்குவல் டு 4. இப்போ A வந்து 4 மீட்டர். ஆப்ஷன் சி. சரிங்களா, அந்த டேங்க் எவ்வளோ ஹோல்ட் பண்ணிக்குது, சரிங்களா, டிவைடட் பை 1000. அதுதான் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. கண்டிப்பா அது வந்து லிட்டர்ஸ்ல இருக்கணும். லிட்டர்ஸ்ல இல்லைன்னா நீங்க லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க இதை போடணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 187. The ratio of the volumes of two cones is 2:3. Find the ratio of their radii of the height of second cone is double the height of the first. ஓகேங்களா, ஸோ ரெண்டு கூம்போட கனளவு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா அது அந்த ரெண்டு கூம்போட ரேடியஸ்க்கான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அதில் ஹைட்டு பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கக்கூடிய அந்த கூம்போட ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கூம்பினுடைய ஹைட்டை விட 2 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கூம்போட கனளவுக்கான அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிடலாம், அந்த ரேஷியோவை. ஸோ 1/3 πr². இங்கே 2 கூம்பு இருக்கிறதுனால இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். வேரியபிள்ஸ் மட்டும் நான் வேற வேல்யூ கொடுக்குறேன். ஈக்குவல் டு, ஸோ இதுதான் ரேஷியோ. ரேஷியோனா என்ன, டிவிஷன்ல எழுதிக்கலாம். ஸோ என்ன இருக்கு, 2/3. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் கூம்பின் இரண்டாம் கூம்பின் உயரம் H2 வந்து ஸோ முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு. அப்போ H2 ஈக்குவல் டு 2H1. இந்த வேல்யூவை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1/3 கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். சரிங்களா, அப்போ R1² H1 டிவைடட் பை R2² 2H1 ஈக்குவல் டு 2/3. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 2 H1 கேன்சல் ஆகிடும். நமக்கு தேவை R1/R2 தான் தேவை. இந்த டிவைட்ல இருக்கிற 2 இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல மாறும். ஸோ R1² டிவைடட் பை R2² ஈக்குவல் டு 4/3 மாறும். இப்போ ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா ரூட்டா மாறும். அப்போ R1/R2. ஸோ 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2, 3க்கு ரூட் எடுத்தோம்னா √3. சரிங்களா, அப்போ இந்த ரேஷியோவில் எழுதும்போது 2:√3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம்.
ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் இந்த 187க்கு ஆன்சர். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 188. ஓகேங்களா. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் வந்து இதோட அடிக்கடி பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்லையும் இதே மாடல் கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு டூ வீலரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 ஆயிருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய வேல்யூ வந்து 4% வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அதனுடைய ப்ரெசென்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் 4% குறைக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 70,000 அதுலேருந்து 4% லெஸ் பண்ணுறோம். ஸோ 4% எவ்வளோ வரும்? 2,800 வரும். ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1% கண்டுபிடிக்கணும்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 10%னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இதோட 1% பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாட் வச்சா 700ன்னு வரும். சரிங்களா. அப்போ 4%னா 700 × 4 பண்ணிங்கன்னா 2,800. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 70,000 மைனஸ் 2,800 67,200ன்னு கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது அதோட ரேட் 67,200. அடுத்தது செகண்ட் இயருக்கு ஒரு 4% டிக்ரீஸ் பண்ணும். ஸோ 1%னா 672 இன்ட்டு ஒரு 4 அப்போ 2,688ன்னு வரும். சரிங்களா. ஸோ அதை மைனஸ் பண்ணணும். 64,512ன்னு கிடைக்கும். அப்போ 2 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ வந்து 64,512 மாறி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 2 வருஷத்துக்கு 4% 4% குறைக்கிறோம். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 189. இது வந்து பேசிக்கான ஃபார்முலா. சரிங்களா. ஸோ இந்த 3 ஃபார்முலாவுமே தப்பு. இந்த ஃபார்முலா தான் கரெக்ட். அதாவது A இன்டர்செக்ஷன் B பவர் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் யூனியன் B டேஷ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 190. இது ஹீலியம் நியான் லேசர்ல இருக்கக்கூடிய அந்த மிக்சரை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஹீலியம் அண்ட் நியான் லேசர்ல இருக்கக்கூடிய மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20:24 இருக்கும். சரிங்களா. அப்போ இதோட ரேஷியோனா 5:1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து சயின்ஸும் மேக்ஸும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நீங்கள் சயின்ஸில் இதோட மிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அதோட ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு நீங்களே போடுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 191. சரிங்களா. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 25,000 8% per annum for 3 years. ஓகேங்களா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே ஒவ்வொரு வருஷமும் சேமாக தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு பாருங்க. 25,000க்கு 8% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா. ஸோ 1%னா 250. ஓகேங்களா. அதாவது 2 0 தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ 250 கிடைக்கும். அப்போ 250 1%னா 250. அப்போ 8%க்கு எவ்வளோ வரும்? 2,000 வருமா? இது வந்து 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ 3 இயருக்கு 2 × 2,000 × 3னா 6,000. அதுதான் ஆன்சர். அப்படி இல்லைன்னா நீங்க இதுல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. I = PNR/100. ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து 25,000, N வேல்யூ வந்து 3 இயர்ஸ், R வேல்யூ வந்து 8%. இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 6,000 சொல்லி டைரக்டா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி போடுங்க. இது இன்னும் ஃபாஸ்டாகவும் இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 192. சரிங்களா. ஸோ A and B அவங்க வந்து பாத்தீங்கன்னா 3:5ன்ற ரேஷியோல ஒரு 1,600 ரூபாய் பிரிச்சுக்கிறாங்க. அப்படின்னா பியோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ. ஸோ டோட்டல் ரேஷியோ என்ன? 3 + 5 வந்து 8 இன்டூ யாரோட ஷேர் தேவை? நமக்கு பியோட ஷேர் தேவை. அப்போ பியோட ரேஷியோ என்ன? 5. அந்த 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. ஸோ இதை அடிச்சோம்னா நமக்கு 2 டைம்ஸ். அப்போ 200. 200 × 5னா 1000. அப்போ பியோட ஷேர் வந்து 1000 rupees. ஏவோட ஷேர் கேட்டாங்கன்னா 600 rupees. இந்த இடத்துல 5க்கு பதிலாக நான் 3 சப்ஸ்டிட் பண்ணியிருப்பேன். சரிங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 193. சரிங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 12 மாம்பழம் வாங்குறாரு. அந்த ஒவ்வொரு மாம்பழத்திலையும் 12 வாங்கும் போது 3 அழுகி போயிடுது. சரிங்களா. அப்போ 100 மாம்பழம் வாங்கினா எத்தனை மாம்பழம் அழுகி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 12க்கு 3னா அப்போ ஒரு மாம்பழம் அழுகி போகிறதுக்கு நம்ம எத்தனை மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 12/3 வந்து 4. அப்போ ஒவ்வொரு 4 மாம்பழத்துக்கும் ஒரு மாம்பழம் அழுகிடுது. அப்போ 100 மாம்பழத்துக்கு 100 டிவைடட் பை 4னா 25. அப்போ 25 மாம்பழம் அழுகி போயிருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ 100 மாம்பழம் நம்ம வாங்கும்போது 25 மாம்பழம் அழுகுனதா இருக்கும். ஓகேவா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 194. ஸோ இங்க பாருங்க, the LCM of two number is 6 times of their HCF. அப்போ LCM is equal to 6 times of HCF. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா the HCF is 12. ஓகேங்களா. அப்போ HCF வந்து 12.
அதுக்கு அடுத்தது ஒரு நம்பர் 36 ஃபைண்ட் தி அதர் நம்பர். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎம். இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எல்சிஎம் வேல்யூ தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஹெச்சிஎஃப் வேல்யூ கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 12 72 கிடைக்கும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு, ஹெச்சிஎஃப்பும் இருக்குது. நமக்கு ஃபார்முலா படி ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன். அப்போ ரெண்டு நம்பர் என்ன, ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அப்போ 12 இன்ட்டு 72. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 72 டிவைடட் பை 36. சரிங்களா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 24ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இன்னொரு நம்பர் என்னன்னா 24. அடுத்த கொஸ்டின் நம்பர் 195 பாருங்க. இங்க எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி எக்ஸ் பவர் 4 அப்படின்னா நம்ம எக்ஸ் பவர் 4 மைனஸ் அடுத்த நம்பர் 16ஐயும் பவர் 4 இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப என்னவா கிடைக்கும்னா 2 பவர் 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 2 கியூப்னா 8, 2 பவர் 4னா 16. அப்ப எக்ஸ் பவர் 4 2 பவர் 4ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. சரிங்களா? அதாவது நான் தனியா எழுதுறேன் வேற கலர்ல. எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இருக்குன்னா அதோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி தான் நான் இதை எழுதியிருக்கேன். அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4. அதை எப்படி எழுதலாம்? ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4 வருது, அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 4 வருதுன்னு பார்க்கணும். ஸோ அது எந்த ரெண்டு நம்பராக இருக்குன்னா மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 2ஓட வேல்யூ தான் ப்ளஸ் 4, மைனஸ் 2 மைனஸ் 2 இதை ஆட் பண்ணால் தான் மைனஸ் 4 கிடைக்கும். அப்போ அந்த ரெண்டு வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2ன்னு எடுத்து எழுதிடணும். அப்போ இதை எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம்னா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் நம்பர்ஸும் எடுத்து எழுதணும். அதோட பவரை வந்து மேக்ஸிமம் பவர் இருக்கிற மாதிரி எடுத்து எழுதணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது என்னென்ன டைப்னா, ஸோ இது ஒன்று, அடுத்தது இது ஒன்று. சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன டைப் இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2ன்னு ஒன்று இருக்குது, அடுத்தது எக்ஸ் பிளஸ் 2 ஒன்று இருக்கு, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். அதை வந்து எப்படி எழுதலாம், 4ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸ் மைனஸ் 2க்கு பவர் வந்து ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 196. இங்கே 148 அண்ட் 185க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன். ஸோ 148, 185. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு நம்பரை எதால டிவைட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதை 2ஆல பண்ணலாம். ஸோ 2ஆல பண்ணோம்னா நமக்கு 74ன்னு கிடைக்கும். இந்த 185 அப்படியே இருக்கும். அடுத்தது 5ஆல பண்ணோம்னா இந்த 74 அப்படியே இருக்கும், இங்க 37 வரும். அகைன் வந்து 37ஆல இதை டிவைட் பண்ணலாம். ஸோ 37 ஒரு பிரைம் நம்பர் தான், ஸோ அதனால அதை யூஸ் பண்ணலாம். ஸோ 2,1 மறுபடியும் 2 யூஸ் பண்ணோம்னா 1,1. சரிங்களா? ஸோ எல்சிஎம்னா கடைசியில் 1 வர வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த 740 கிடைக்கும். அப்போ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், 740. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 197. ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப், எக்ஸ் கியூப் ஒய் பவர் 4 இருக்கா. ஸோ என்ன பண்ணணும், என்னென்னலாம் காமனா இருக்கு, எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு. அடுத்தது ஹெச்சிஎஃப்னா அந்த எக்ஸோட பவர் எது மினிமமா இருக்குன்னு பார்க்கணும். இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க கியூப் இருக்கு, அப்ப மினிமம் பவர் ஸ்கொயர், அதை எழுதணும். அடுத்து ஒய்க்கு மினிமம் பவர் பார்த்தீங்கன்னா இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, அப்போ 3 தான் எழுதணும். ஸோ ஆப்ஷன்ல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் வர மாதிரி ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு, அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க டைரக்டா போட்டுக்கலாம், நம்பருக்கு நீங்க கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இருக்காது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 198. இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24. இதனுடைய ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ் மைனஸ் 6. ஸோ ஹெச்சிஎஃப்னா ரெண்டுலேயும் காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6 இதோட ஒரு ஃபேக்டர் வந்து எக்ஸ் மைனஸ் 6, இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
மல்டிப்ளை பண்ணா -6 வரணும். ஓகேங்களா? ஆட் பண்ணா -k வரணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அதுல ஒரு ஃபேக்டர் வந்து கண்டிப்பா -6 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் -6 வரும்னு பாருங்க. 3 into 2 அதுல ஒரு நம்பர் மைனஸ், ஸோ -6. -6 into 1 அதுல ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கா, ஸோ -6. சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒரு ஃபேக்டர் வந்து -6 கண்டிப்பா இருக்கும். அப்போ இதுதான் -6. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பா இன்னொரு நம்பர் என்னன்னா இங்க x plus 1 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. -6 plus 1 equal to 5. அப்போ அந்த கேவுக்கு பதிலா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா 5 இருக்குன்னு அர்த்தம். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்தது find the value of 63% of 3 4/7. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ்னா 1/100 அர்த்தம். ஸோ அப்போ 63 into 1/100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இப்போ 3 4/7 அதே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. அதை நம்ம ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 7 into 3 வந்து பார்த்தீங்கன்னா 21. 21 plus 4 வந்து 25. ஸோ 25/7. சரிங்களா? ஸோ 63 7 கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸ். இந்த 25 100 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போ 9/4 இருக்கு. ஸோ 9/4னா அது நம்ம டிவைட் பண்ணோம்னா 2.25 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் 9/4 கொடுக்கலாம், அப்படி இல்லை இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே கொடுக்கலாம். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 2 1/4 வரும். ஓகேங்களா? ஏன்னா 9ல் 2 4 இருக்கும். ஸோ அதனால ஒரு 2 ரிமைண்டர் ஒரு 1 இருக்கும். ஸோ அந்த 1 டிவைடில் இருக்கக்கூடிய அந்த 4 அப்படி எழுதிடணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 200. ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒருத்தரோட மாத வருமானம் வந்து 7500 ரூபாய். அதுல 25% சேமிக்கிறார் எனில் அவர் சேமித்த தொகை. சரிங்களா? ஸோ ஒரு வேல்யூவோட 25% கேட்குறாங்கன்னா அதை 4ல் ஒரு பங்கா எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ 7500 4ல் ஒரு பங்குனா டிவைடட் பை 4. சரிங்களா? ஸோ இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 1 டைம்ஸ், இங்கே 8 டைம்ஸ், இங்கே 7, அடுத்து ஒரு 5. அப்போ 1875 ரூபாய். ஓகேங்களா? ஸோ அப்போ அவரோட சேவிங்ஸ் எவ்வளோ? 1875. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து நாளைக்கு இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 25 மென்டல் எபிலிட்டி கொஸ்டினை பார்க்கலாம். தேங்க்யூ.